يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரபி ஜிதினி இல்மா. அன்பிற்கும் பாசத்திற்கும் உண்டான சகோதரர்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, சூரியன் உதயமாகும் தினங்களில் சிறந்த தினமாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லப்படக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம எல்லாரையும் இந்த நாளில் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இந்த இல்லத்தில் ஒன்று கூட்டிய அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஜும்மாவின் வாயிலாக இங்கே நாம் பேசப்படக்கூடிய அந்த செய்திகள், விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கும் பாசத்திற்கும் உண்டான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு புதிய ஆண்டில் நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நடந்தது சில பேர்களுக்கு என்ன, அதுதான் 2025 ஜனவரி எப்போவே ஆரம்பம் ஆகிவிட்டது, இது என்ன இப்போ நம்ம புதிய வருடத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நாம் ஹிஜ்ரி 1447வது ஆண்டிலே முஹர்ரம் மாதத்தில் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு மாதம். இது அல்லாஹ்வுடைய ஒரு மாதம். ஏன் இந்த ஹிஜ்ரி என்று பெயரில் 1447 நாம் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறோம்? இதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது நமக்கு என்ன பாடங்களும் படிப்பினைகளும் தருகிறது? இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்ற அந்த விஷயங்களில் அக்கறை எடுக்கக்கூடியதும் அதில் கவனம் செலுத்தக்கூடியதும் இன்றைய தலைமுறையினரிடத்தில் பார்க்க முடியவில்லை. சொந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அதே சூழ்நிலைகளில் அல்லது சில தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அதே சூழ்நிலைகளில் அல்லது ஆங்கில வருடங்களுடைய நாட்களை கொண்டாடக்கூடிய அதே அந்த சூழ்நிலைகளில் அரபி மாதத்தினுடைய முஹர்ரத்தினுடைய முதல் நாள் இன்று ஹிஜ்ரி நாள், இதை பற்றி உண்டான விஷயங்கள் என்ன என்று சிந்திப்பதற்கும் பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களும் அல்லது இளைஞர்களுக்கு மத்தியில் இதை பற்றி உண்டான விஷயங்கள், செய்திகள், விழிப்புணர்ச்சிகளும் இருக்கிறதா இல்லையா பார்க்க முடியவில்லை. பழைய வயதானவர்கள் வேண்டுமானால் அதை பற்றி உண்டான ஒரு அக்கறை இருக்கலாம். ஆனால் இதுதான் ஒரு சூழ்நிலை. அதே சமயம் இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தால் முஹர்ரம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கென்று தனியாக பிரத்யேகமாக சில விழாக்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அது இங்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. சில ஊர்களிலே இருப்பது, நான் வந்திருக்கக்கூடிய ஊரிலும் பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக நேற்றைய நாளிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது, மிக பிரம்மாண்டமாக. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், மிக பெரும் சதிகளுக்கு மத்தியில், அந்த தலைப்பில் அந்த விஷயத்தில் நான் போக வரவில்லை, மிக பெரும் சதிகளுக்கு மத்தியில் முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் ஹிஜ்ரியினுடைய அந்த வருடப்பிறப்பு அன்று
என்ன சமூகத்திற்கு படித்து கொடுக்கப்பட வேண்டும், அந்த சமூகம் எதிலிருந்து பாடங்களை படிப்பினைகளை பெற்று அந்த சமூகம் முன்னேக்கி போக வேண்டும் என்ற அந்த வரலாறு மறைக்கடிக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாத வருகிறது என்று சொன்னால் அவர்களும் நன்மை எதிர்பார்த்து தான் செய்கிறார்கள். அதை நாம் குற்றம் காணவோ குறை காணவோ விமர்சனம் பண்ணவோ அல்லது அப்படி விழாக்கள் கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாம் நரவாதிகள் என்றோ பத்துவா கொடுக்க இங்கே நான் வரவில்லை. இங்கே இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், என்ன நாம் படிக்க வேண்டும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எது நமக்கு என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எது தேவையில்லை என்பதை நாம் என்ன செய்துக்கலாம், தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குத்தான சகோதரர்களே, அப்போ ஹிஜ்ரி என்ற இந்த 1447 இந்த வருடப்பிறப்பு என்பது இன்னும் ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காட்டிவிட்டு ஒரு வருத்தத்தை தெரியப்படுத்திவிட்டு தலைப்பினுள் செல்கிறேன். ஆங்கில மாதங்களை தெளிவாக சொல்லக்கூடிய நமது பிள்ளைகள், இளைஞர் சமுதாயம் அரபி மாதத்தை எத்தனை பேர்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது? ரொம்ப குறைவு தான். நம்மளில் எத்தனை பேருக்கு தெரிகிறது? ஆக இதெல்லாம் ஒரு பின்னுக்கு முஸ்லீம் சமூகம் எந்த ரீதியிலும் முன்னேறி விடாமல் பின்னுக்கு தள்ளுவதற்குண்டான சதிகளில் ஒன்று என்றுதான் இங்கே நான் குறிப்பிடுகிறேன். அதே சமயம் இந்த ஹிஜ்ரி என்பது ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சம்பவங்கள். எத்தனையோ பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் ஹிஜ்ரி என்ற ஒரு பெயரை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் தீர்மானம் செய்ததனுடைய காரணம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எந்த பெயர்களை வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். ஆனால் நமது வருடங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அதற்கென்று ஒரு பெயரை நாம் வைக்க வேண்டும், வருடங்களை கணக்கிட வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் டீப் டிஸ்கஷன், பெரும் ஒரு மஷூராவுக்கு மத்தியில் வேறு பெயர்கள் வருகிறது. யானை படை தாக்கப்பட்ட அந்த லீலாஃபில் குறைஷி அதனுடைய சம்பவங்களை வைத்து இப்படியெல்லாம் நிறைய கருத்துகள் வரும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் தான் சகோதரர் ஹிஜ்ரத் என்பது. ஹிஜ்ரத் என்று அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த சம்பவத்தின் மூலியமாக தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் இருந்து அந்த ஹிஜ்ரத் நடந்த அந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டை நாம் கணக்கிட வேண்டும், எனவே இதற்கு ஹிஜ்ரி என்று நாம் பெயர் வைப்போம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த அளவிற்கு சமூகத்தில் இதில் பெரும் பாடங்களும் படிப்பினைகளையும் இதில் நிறைய பல கோணங்களிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரித்தானவர்களே, ஹிஜ்ரத் என்பது ஒரு நாடு துறந்து புலம்பெயர்ந்து போன ஒரு சம்பவம். மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள், பெண்கள், குழந்தைகள் என்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துரத்தப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். இதுதான் ஒரு சம்பவம். இதுதான் ஹிஜ்ரத் என்ற ஒரு சம்பவம். இந்த ஹிஜ்ரத் என்ற அந்த சம்பவம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, திடீரென்று அது நடந்து விட்டதா, இதனுடைய பின்னணிகளை பார்த்தால்தான் இதை நாம் சரியாக செய்ய முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரித்தான சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் ஈமான் கொண்ட அந்த மக்களும் எவ்வளோ துன்பங்களை சந்தித்தார்கள், எவ்வளோ துயரங்களை சந்தித்தார்கள், எப்படியெல்லாம் இழப்புகளை சந்தித்தார்கள், தியாகத்தை சந்தித்தார்கள், கஷ்டங்களை பட்டார்கள், உயிரை விட்டார்கள். ஹிஜ்ரினுடைய இந்த முதல் ஆண்டிலே, இந்த முதல் நாளிலே அவருடைய தியாகங்களை எல்லாம் நாம் மறுக்க முடியுமா? அந்த தியாகங்களை எல்லாம் நாம் படித்து கொடுப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கடமைப்பட்டவர்கள் அல்லவா அன்பிற்குரித்தானவர்களே. பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை நாம் மறுக்க முடியுமா? கருப்பு அடிமை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக சுடு பாலைவன மணலிலே மல்லாக்க படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சிலே பாறாங்கல்லை தூக்கி வைத்து எந்த அளவிற்கு சோதனை உள்ளாக்கப்பட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக. எந்த அளவிற்கு ஒரு துயரத்தை சந்தித்தார்கள், எவ்வளோ ஒரு கொடூரமாக அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையிலும் அஹத் அஹத் என்ற ஒரு வார்த்தையை தவிர அவர்களுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் பார்க்க முடியவில்லை.
சுமையார் ரலியல்லாஹு அவர்களை இந்த தருணத்திலே நாம் மறந்துவிட முடியுமா? அவர்களை இந்த நாளிலே நாம் ஞாபகப்படுத்த வேண்டாமா? யாரையெல்லாம் நாம் ஞாபகப்படுத்தி இஸ்லாம் காட்டாத எந்த வணக்க வழிபாடுகளெல்லாம் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே நம்மில் சில பேர்கள். சுமையார் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்த முதல் பெண்மணி. ஒரு பெண் என்று கூட பாராமல் அயோக்கியர்கள் சுமையார் ரலியல்லாஹு அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மார்க்கத்திலிருந்து நீ பின்வாங்கிறாயா, உன்னை நாங்கள் கொலை செய்ய வெட்டுமா என்று மிரட்டல்களுக்கு மத்தியில் அந்த சூழ்நிலையில் உறுதியாக இருந்த சுமையார் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மர்ம உறுப்பிலே கொடுமையான ஈட்டினால் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், ஏன், எதற்காக? அவர்களுக்கு என்று சொந்த பிரச்சனையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஏற்று அதில் உறுதியாக இருந்த அந்த காரணத்திற்காக. அவருடைய கணவர் அவர்களை நாம் மறந்துவிட முடியுமா? யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குடும்பமே பெரிய ஒரு தியாகத்துக்குள்ளானார்களா இல்லையா? இரு கூறுகள், 2 கால்களையும் 2 ஒட்டகங்களிலே கட்டி வைத்து 2 கூறாக அவருடைய கணவர் 2 கூறாக பிளக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் என்ன காரணத்திற்காக? அவர்கள் மார்க்கத்தை அதன் முன்பு பல வருடங்களாக படித்திருந்தார்களா? குர்ஆனை ஹதீஸையும் கரைத்து குடித்திருந்தார்களா? பெரும் ஆராய்ச்சிகளை செய்திருந்தார்களா? அல்லது இஸ்லாத்திற்கு வந்து பல வருடங்கள் ஆகியிருந்ததா? பரம்பரை முஸ்லீம்களா? அன்றுதான், அந்த சூழ்நிலையில்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை ஏற்றிருக்கிறார்கள். வேறு எதுவும் அவர்களுக்கு ஆராய்ச்சி ரீதியில் படித்து கொடுக்கப்படவில்லை. வானை பற்றி உண்டான, பூமியை பற்றி உண்டான சயின்டிஃபிக்கலான எதுவுமே அப்பொழுது வசனங்கள் இறங்கவில்லை. இன்று நம்மில் எத்தனை தர்க்கங்கள் இருக்கிறது. இஸ்லாம் ஒரு விஷயத்தை கடமை என்று சொல்லிவிட்டது என்று சொன்னால், ஹலால் என்றால் ஹராம் என்றால் அது ஹராம் தான். இஸ்லாத்திலே ஹராம் என்றால் மது, சூது, வட்டி, விபச்சாரம் இதெல்லாம் ஹராம் என்று சொன்னால் அது ஹராம் தான். வட்டி ஹராம் தான். ஆனால் அது இப்படி நம்ம வியாபாரம் செய்தால் அது கூடுமா? அப்படி நம்ம வருமானத்தை ஈட்டினால் அது கூடுமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து எதிர்கேள்விகள் எத்தனை வருகிறது, எத்தனை விஷயங்கள். இஸ்லாத்தினுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது இதை நான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கக்கூடிய எத்தனை கேள்விகள் வருகிறது. இதையெல்லாம் உண்மைதான், நான் விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்தேன், அதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வாசகத்தை தவிர எதுவும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து படிக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் நம்பிக்கையை பாருங்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அதில் எனக்கு துளியளவு கூட சந்தேகம் இல்லை என்பதனுடைய சாட்சி தான், அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் உயிரை விட முடிந்தது. இதுதானே, உயிரை விட முடியுமா? மன்னிப்பு கேட்கலாம், சாஸ்தாங்கம் செய்யலாம், நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லலாம், அல்லது நான் திருந்தி விடுகிறேன் என்று சொல்லலாம். அவர்கள் அன்றுதான் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் புரிகிறார்கள். அந்த நம்பிக்கையினுடைய உறுதியை பாருங்கள். உயிரே விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு தியாகம். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள், பொற்கொள்ளர் அவர்கள் நடு ரோட்டில் இழுத்து சூடு கம்பியால் முதுகிலே சூடு போடப்படுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், சிறு குழந்தை என்று கூட பார்க்காமல் ஓங்கி அறைகிறான் அபூஜஹல். இதெல்லாம் ஏன் தெரியுமா? வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொந்த விஷயங்களோ சொந்த பிரச்சனைகளோ அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரே காரணத்திற்காக இவ்வளோ தியாகங்களை சந்தித்தார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள், இழப்புகளை சந்தித்தார்கள், கொடுமைகளை சந்தித்தார்கள், வீடை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்தது? காபத்துல்லாஹ்விலே சஜிதாலே இருக்கும் பொழுது ஒட்டக குடலை தூக்கி தலையில் வைத்தான இந்த கொடியவன். எவ்வளோ ஒரு கொடுமைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது. தோளிலே துணியை போட்டு இறுக்கி கழுத்து நெருங்குகிற அளவுக்கு கொடுமைகளை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை ஹிஜ்ரத்துக்கு முன்பு இந்த விஷயங்களை சொல்கிறேன் என்று சொன்னால், முஸ்லீம் சமூகம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுது. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிறகும்
நாம் கேட்கக்கூடிய கேள்வி, ஓடி ஒளிந்தார்களா அல்லது பயந்தார்களா அல்லது தங்களை ஒரு சிறிய வட்டத்துக்குள் ரகசியமாக ஆக்கி கொண்டார்களா அல்லது எங்களை விடுங்கள் நாங்கள் நாட்டை விட்டு செல்கிறோம் என்று உடனே செல்ல ஆரம்பித்தார்களா? அவ்வளோ கொடுமைகளையும் அந்த மக்காவிலே தான் சந்தித்து கொண்டே இருந்தார்கள். அவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டே இருந்தார்கள். இவ்வளோ சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தவுடன் உடனே நாங்கள் மதீனாவிற்கு செல்கிறோம் என்று அங்கே நடக்கவில்லை. இது ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், மதீனாவிலிருந்து சில வியாபார கூட்டங்கள் மக்காவிற்கு வருகிறார்கள். அது இஸ்லாமிய வரலாறிலே அந்த வியாபார கூட்டங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்பட்டு அவர்களிடத்தில் போய் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் திரும்ப செல்கிறார்கள். திரும்ப அதே போல் 70 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வருகிறார்கள். இது இஸ்லாமிய வரலாற்றிலே பையத்து அக்கபா உடன்படிக்கை என்று இஸ்லாமிய வரலாறுகளே உண்டு. இதுதான் ஹிஜ்ரத்துக்குண்டான அடிப்படையான அஸ்திவாரம். ஏதோ பிரச்சனைகளை சந்தித்த உடனே நாங்கள் மதீனாவுக்கு வருகிறோம், எல்லாரும் நீங்கள் ஹிஜ்ரத்து செல்லுங்கள் என்று ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் செய் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்களே ஒழிய அடிக்கு பயந்து, பிரச்சனைக்கு பயந்து, இழப்புகளுக்கு பயந்து, வழக்குகளுக்கு பயந்து, ஏதாவது பிரச்சனையாகிவிடுமோ, சொத்துக்கு பிரச்சனையாகிவிடுமோ, வியாபாரத்துக்கு பிரச்சனையாகிவிடுமோ, அதனால் என்ன சொன்னாலும் நாம் கும்பிட போட்டுட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் என்று இருக்கவில்லை. அவ்வாறு இருக்கவில்லை. நீ எந்த சட்டத்தை நீங்கள் போட்டாலும் அதற்கெல்லாம் நாங்கள் அடிபணிந்து இருக்கிறோம். ஆடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாயே, அறுக்க மாட்டோம். மாடு அறுக்கக்கூடாது என்று சொல்கிறாயே, அறுக்க மாட்டோம். சப்தமாக வாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாயா, சொல்ல மாட்டோம். வீட்டிலே தொழணும் என்று சொல்கிறாயா, ஓகே நாங்கள் தொழுது கொள்கிறோம். சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப் போகிறாயா, வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டு சொத்தாக போகிறது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுப்பதற்காக பயந்து கோழைத்தனமாக இதே போல் காட்சிகளை பார்க்க முடியவில்லை. அடிக்க துன்பங்களை சந்திக்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு அடி கூட அவர்கள் பின்வாங்கவில்லை, பயந்து ஓடவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக எதிர்பார்த்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் 70 பேர் கொண்ட இந்த மக்கள் வருகிறார்கள். இதுதான் பையத்து அக்கபா என்று சொல்வார்கள், 2ஆம் உடன்படிக்கை. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை, முஸ்லிம்களுடைய நிலைமைகளை பார்த்து இது ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம். முஸ்லிம்களுடைய நிலைமை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுடைய மதீனாவிற்கு நீங்கள் வந்து விடுங்கள், உங்களை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். ஏன் இங்கிருந்து இவ்வளோ கஷ்டங்களை சந்திக்க வேண்டும், இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், இவ்வளோ தொல்லைகளை சந்திக்க வேண்டும், உயிரை இழக்க வேண்டும்? எங்களுடைய மதீனத்து மக்கள் நாங்கள் இருக்கிறோம், உங்களை பாதுகாக்கிறோம், வந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த மக்கள் கேட்கும்பொழுது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இல்லை வர முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளை வர வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் தான் வர முடியும் என்று மௌனம் காக்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள், அந்த மக்களை சமாதானப்படுத்துகிறார்கள். அப்பொழுது ஒருவர் எழுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் எழுந்து சொல்கிறார், மதீனத்து மக்களே, என்ன சர்வ சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீர்கள், சர்வ சாதாரணமாக இந்த முகமதை அழைத்து எங்களுடைய நாட்டிற்கு வந்துவிடுங்க என்று சொல்கிறீர்களே, இதெல்லாம் சாதாரண விஷயமா? நீங்கள் அவ்வாறு அழைத்தீர்கள் என்று சொன்னால், அவ்வாறு நீங்கள் மதீனாவிற்கு அழைத்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்கத்து குறைஷிகளுடைய எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வெள்ளையர்கள், கற்பர்கள் என்று பெரும் பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய எதிரிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பெண்களை இழக்க வேண்டியிருக்கும். அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்களுடைய தலைவர்களை இழக்க வேண்டியிருக்கும், உங்களுடைய வீடுகளை, சொத்துக்களை இழக்க வேண்டியிருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள், பயம் காட்டுகிறார்கள். சாதாரண விஷயம் இல்லை. மதீனத்து அன்சாரிகள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் சொல்கிறோம், மதீனத்து அன்சாரிகளை நீங்கள் சாதாரணமாக இடை போடாதீர்கள், எங்களுக்கு எது விவசாயம் தான் தெரியும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறோம் என்று சொன்னால் இதே போல் சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கும்
என்பது எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். தெரிந்துதான் நாங்கள் அழைக்கிறோம். இதனால் எங்களது பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள், பெண்கள் கொல்லப்படுவார்கள், எங்களது தலைவர்கள் கொல்லப்படுவார்கள், எங்களது குடும்பங்களை நாங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அனைத்தும் தெரிந்துதான் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய நாட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு வாக்கு தருகிறோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அந்த கொடுத்த வாக்கினுடைய வெளிப்பாடு தான் சகோதரர்களை ஹிஜ்ரத் என்பது. அவர்களுக்கு என்ன வந்தது? ஒரு வழியே போன, ஏதோ சொல்லுவாங்களே இல்லையா, வழியே போன ஓனானா பிடிச்சி எங்கேயோ விட்டாங்க, அந்த கதை போல தூரா போகிற ஒரு பிரச்சனையை இழுத்து, ஏண்டா நீ வீட்டில் ஏண்டா, உனக்கு வேறு வேலை கிடையாதடா, 5 நேரம் பள்ளிக்கு போனியா தொழுதியான்னு இருக்காம போகிற வர வழியிலெல்லாம் என்னடா பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வர. அங்கே என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை நடந்திருக்கும்? யாருக்கு உதவி செஞ்சுருப்பார்? பக்கத்து வீட்டில் போலீஸ்காரங்க வந்து நின்றுருப்பாங்க, ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு இவர் கேட்டிருப்பார். அநியாயமாக அவருக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்திருக்கும், அதுக்கு வேண்டி இவர் என்ன செஞ்சுருப்பார்? உதவி செஞ்சுருப்பார். அதனால இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஒரு நன்மையை ஏவுகின்ற காரணத்தினால், தீமையை தடுக்கின்ற காரணத்தினால் சில பிரச்சனைகள் வரும்பொழுது, விஷயங்கள் வரும்பொழுது என்ன அங்கே சொல்லப்படுகிறது? உங்களுக்கு ஏன் இது அவசியமா? தொழுதிங்களா, நோன்பு வச்சிங்களா, துவா செஞ்சீங்க, திக்ரு செஞ்சீங்களா, பள்ளிவாசலில் இருந்தீங்களா என்று இருக்காமல் ஏன் நீங்கள்லாம் அதிலெல்லாம் ஏன் போய் தலையிடுறீங்க? என்னவும் நடந்துட்டு போட்டு, யாருக்கு என்னவும் நடந்துட்டு போய், எங்கேயும் என்னவும் நடந்துட்டு போகுது, இவனை அடிக்கணுமோ, இவனை கொல்லணுமோ, என்னவும் நடந்து, என்ன சட்டங்களை போடணுமோ, ஏதோ நடந்துட்டு போட்டு, நமக்கு என்ன வந்து போச்சு, நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, வீடு உண்டு, நீ படித்து பெரிய ஆளாக வேண்டாமா என்றெல்லாம் தவறில்லை. இந்த உபதேசம் தேவைதான். ஆனால் எப்படி சொல்லப்படுகிறது? ஆனால் இது அவர்களுடைய வீட்டு பிரச்சனை. ஏன் இதை இங்கே சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் நாம் இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், முஸ்லீம்களாக, பரம்பரை முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த ஹிஜ்ரத்து தான். 1447 ஹிஜ்ரி வருடம் என்று பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத்தை பற்றி வரலாறுகளை படித்து பாடங்களையும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக இஸ்லாமிய மார்க்கம் நமது இந்த பூமியிலே, தேசத்திலே வந்து கிடைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக இங்கே நான் இதை சுட்டி காட்டுகிறேன் சகோதரர்கள். ஆக அவர்களுக்கு என்ன வந்தது? அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு சென்று விடுகிறார்கள். அதன் பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வஹி, நீங்கள் செல்லலாம், அருதுல்லாஹி வாசியா என்று அல்லாஹ்வுடைய அந்த வசனம் இறங்குகிறது. அது ஹிஜ்ரத்து செல்வதற்குண்டான வசனமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். பூமி விசாலமாக இருக்கிறது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழரிடத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் தயாராகி இருந்து கொள்ளுங்கள், நாளை அதிகாலையிலே செல்ல வேண்டும், நீங்கள் தயாராகி இருந்து கொள்ளுங்கள், ஹிஜ்ரத்து நடக்கப் போகிறது. அதற்கு முன்பு சில பேர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஒழியவில்லை. பார்க்குறோமா இல்லையா? அங்கே ஏதாவது பிரச்சனை வரும்போது தலைவர் போய் ஓடி ஒழிஞ்சிக்கிடுவாங்க. கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் சில விஷயங்களில் இடங்களில் பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நம்பி வந்த எல்லா மக்களையும் சேஃப்டி செய்கிறார்கள், பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொல்கிறார்கள், நாம் அதிகாலையிலே செல்ல தயாராக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் யாரை அழைத்து செல்வார்கள்? யாராவது ஒருவரை தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று அந்த சூழ்நிலைகளிலும் அனைத்து சஹாபாக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து செல்ல மாட்டார்களா, என்னை அழைத்து செல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்கிறார், நாளை அதிகாலையிலே நாம் செல்ல வேண்டும், நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் எதற்கு ஆசைப்பட்டார்கள்? உல்லாச பயணமா? உல்லாச பயணமா அது ஹிஜ்ரத் என்பது? இன்று ஃப்ளைட்டில் ஏறி நம்ம போய் இறங்கக்கூடிய ஒரு விஷயமா? வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆசையாக சொல்கிறோம் அல்லவா? ஹிஜ்ரத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து சென்றால் மரணம் உறுதி என்று தெரிந்து தான் ஆசைப்பட்டார்கள். வழியில் என்ன வேண்டுமானாலும் அசம்பாவிதம் நடக்கலாம் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று இரவே வீட்டோடு வைத்து கொலை செய்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான். 8:30 வசனத்திலே, ஒய்து எம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக வ யம்குரூன வ யம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை வீட்டோடு வைத்து கொலை செய்து விட வேண்டும், உங்களை கொன்றுவிட வேண்டும், அல்லது உங்களை நாடு கடத்தி விட வேண்டும், ஏதாவது ஒரு முடிவெடுத்து விட வேண்டும் என்று இறை நிராகரிப்பார்கள் மிக கடுமையாக சதிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் சதி செய்கிறார்கள்.
அல்லாஹ்வும் சதி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். ஓ முஸ்லிம் சமூகமே, நமக்கு ஒவ்வொருவருக்கும் பாடமும் படிப்பினையும் தரக்கூடிய வசனம் இது. வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ்வுடைய சதிதான் கிரேட். அல்லாஹ்வுடைய சதிதான் சிறந்த சதியாக இருக்கும். என்ன வேணுமானாலும் சதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், சதி செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், ஒரு நயவஞ்சகர்களும் தப்ப முடியாது, ஒரு இறை நிராகரிப்பாளர்களும் தப்ப முடியாது, ஒரு ஏமாற்று பேர்வழிகளும் தப்ப முடியாது. அவ்வளவு தூரம் இருக்கு. ஏனென்றால் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ்வுடைய சதி சிறந்ததாக இருக்கும். வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கிடக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கக்கூடிய அந்த விரிப்பிலே அலி ரலியல்லாஹு அவர்களை தூங்க வைக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும். வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள். மிக பெரும் சம்பவம், மிகப்பெரிய ஒரு சம்பவம். வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள். வெளியே வந்தால் கொலை செய்யப்படுவார் என்று தெரியும், அல்லது வீட்டுக்குள் புகுந்து கொலை செய்யப்படுவார்கள் என்று தெரியும். அங்கே அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். எல்லாம் தெரிந்திருந்துதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கக்கூடிய அந்த விரிப்பிலே அவர்கள் படுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்துவிட்டு எதிரிகளுடைய முகத்திலே மணலை அள்ளி வீசிவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் அங்கே ஒரு மறைவை ஏற்படுத்துகிறான், திரையை ஏற்படுத்துகிறான். அதிகாலையிலே சென்று விடுகிறார்கள். அபூபக்கர் அவர்களுடன் ஹிஜ்ரத்தினுடைய ஒரு பயணம் அங்கே தொடங்குகிறது. இவ்வளோ ஒரு தியாகத்துக்கு மத்தியில் நடந்ததான ஹிஜ்ரத். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வந்தால் 100 சிறகுப்பு ஒட்டகங்கள் அறிவிக்கப்படுகிறது. அவ்வளோ தூரம் வெறி பிடித்திருந்தார்கள். ஹிரா குகையிலே, தௌர் குகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தங்குகிறார்கள். திடீரென்று செல்ல முடியாது. அவர்களுடன் அபூபக்கர் அவர்களும் இருக்கிறார்கள். கீழே குடிந்தால் எதிரிகள் பார்த்து விடுவார்கள். இந்த சூழ்நிலைகளில் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், கவலைப்பட்டு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பதில், லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இது ஏதோ ஹிஜ்ரத்துக்காக குயிலே அவர்களுக்காக இறங்கிய அந்த வசனம் அல்ல. ஒவ்வொரு வீட்டிற்கு உண்டான வசனம், ஒவ்வொரு குடும்பத்திற்கு உண்டான வசனம், ஒவ்வொரு சமூக தலைவர்களுக்கு உண்டான வசனம், ஒவ்வொரு போராளிகளுக்கு உண்டான வசனம், ஒவ்வொரு இளைஞர்களுக்கு உண்டான பாடம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. டோன்ட் வெரி. நீங்கள் ஒரு காலமும் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்கள். ஆழமாக பதிய வைத்துவிட்டு நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இந்த வசனத்தை. ஏனென்றால் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் பாதுகாப்பு. இது மட்டுமல்ல தியாகம். அனைத்து சொத்துகளையும் இழந்து விட்டு செல்கிறார்கள். இந்த இடத்திலே சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை இங்கே சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். அவருடைய சொத்து சுகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது மக்கா குறைஷிகள் தடுக்கிறார்கள். சுஹைபே, நீ இந்த ஊரில் எப்படி இருந்த எனக்கு தெரியும், உன்னை பற்றி தெரியாது. நீ எப்படி இருந்த என்று எனக்கு தெரியும். அடுத்த நேரம் உணவுக்கு வழி இல்லாமல் இருந்த, ஆனால் நீ இப்பொழுது பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறாய். இதெல்லாம் நீ எப்படி சம்பாதிச்ச? இந்த ஊரில் நீ சம்பாதிச்ச, இந்த மக்காவிலே சம்பாதித்தது, எங்களால் நீ சம்பாதித்தது. எனவே உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, உனக்கு இந்த சொத்துகள் சுகங்கள் உன்னுடைய சொத்து வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த நாட்டில் தான் இருந்தாகணும், இந்த மக்காவில் தான் இருந்தாகணும், எங்களுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாகணும். இல்லை என்று சொன்னால் இங்கே சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ செல். எப்படி இருக்கும் சகோதரர்? எப்படி இருக்கும்? ஒருவர் நம்மளால் முடியுமா? நாம் பிறந்து வளர்ந்த, கஷ்டப்பட்டு வளர்ந்து சம்பாதித்த பல பிள்ளைகளை கண்ட அந்த ஊரில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில், ஏதாவது ஒரு சம்பவத்தில் சூழ்நிலைகளில் அந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும், அனைத்தையும் விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாப்பான் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த சஹாபி அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் சுஹைப் ரூபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே ஒரு முடிவெடுக்கிறார்கள். எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை நீங்கள் விட்டால் போதும். ஆனால் அங்கே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என்னை விட்டால் போதும், நான் சென்று விடுகிறேன் என்று சொன்னால் உயிரை பாதுகாப்பதற்காக அங்கே செல்லவில்லை, ஈமானை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. நான் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டிய அந்த மதீனத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே முஸ்லீமாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனால் போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவில் தான் இருக்க வேண்டும், உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் என்ன ஆனால் இந்த மக்காவில் தான் என்று கட்டளையிட்டால் அங்குதான் இருந்திருக்கு.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணத்திற்காக நான் செல்கிறேன், ஆனால் சொத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கே விட்டுவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரித்தானவர்களே, இவ்வளோ தியாகங்களுக்கு மத்தியில் நடந்ததா அந்த ஹிஜ்ரத் என்பது. அங்கே வந்த அந்த அன்சாரிகள் அன்று கொடுத்த அந்த வாக்கை அப்படியே நிறைவேற்றினார்கள். இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அந்த வாக்கை அப்படியே நிறைவேற்றினார்கள் அன்சாரி தோழர்கள். எப்படி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு ஒரு கூட்டம், நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த ஊருக்கு வந்தாச்சுன்னா எத்தனை நாள் நம்ம கவனிப்போம்? இல்லை, யோசித்து பாருங்கள், எத்தனை நாள் நம்மளால் கவனிக்க முடியும்? கூடி போனால் உணவு கொடுப்போம். ஆனால் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றினார்கள் அன்சாரிகள். முஹாஜிர்கள் வந்து நிற்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள், இங்கே வந்திருக்கிறார்களே பிச்சைக்காரர்களாக, ஒன்றுமே இல்லாமல், இவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள், இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு அறிவிப்பு தான். சொத்துகளிலே பங்குகளை கொடுத்தார்கள். வீடுகளிலே உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் மேல்தளம் வேண்டுமா கீழ்த்தளம் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். வியாபார தலங்களிலே காட்டி, இதெல்லாம் என்னுடைய பிஸ்னஸ் லேண்ட் கடைகள், இதில் ஒன்றை நீங்கள் நடத்துங்கள் என்றார்கள். இதெல்லாம் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லவில்லை, நடந்த சம்பவங்கள். ஒரு சஹாபி ஆச்சரியம், உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா, மனைவியை விட்டுக்கிட்டு வந்துவிட்டீர்களா? எனக்கு ஒரு மனைவி, 2 மனைவியிலே ஒன்றை தலாக்கு விட்டு உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று முன் வந்தார்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? அன்சாரிகள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்சாரிகளை போல் இதன் பிறகு ஒரு சமூகம் வருவதே கிடையாது. நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று சொன்னால் அன்சாரிகளை நேசித்துக் கொள்ளுங்கள். ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது, நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது என்று அன்சாரிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னார். சகோதரர்களே, அப்படி நடந்தார்கள். அன்று கொடுத்த ஒரு வாக்கு, இதை நாங்கள் தெரியாமல் அன்றைக்கி வாக்கு கொடுத்தோம், அன்றைக்கி முடியாது இந்த அவர்கள் பின்வாங்கவில்லை. கடைசி வரைக்கும் அந்த வாக்கை அன்சாரிகள் நிலைநாட்டினார்கள். அது பத்ரிலே பார்த்தோம், உஹதிலே சந்தித்தோம். சொத்து தந்த, வீடை தந்த, சொகத்தை தந்த, வியாபாரத்தை தந்த, உயிரையும் தரணுமா யாரோ சொல்லலாம். எப்படி இருக்கும்? இப்போ உன்னால் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா? நல்லதுக்கு தான் உதவி செஞ்சிருப்பார், உன்னால் எனக்கு தலையெழுத்து எனக்கு எதுக்குப்பா என்று ஒரு வார்த்தையோ அடையாளமோ எதுவுமே அன்சாரிகளிடத்தில் வரவில்லை. பத்ர்களத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த கடலிலே சென்று குதித்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் மரணிக்க தயார் என்று அன்று அக்கபாவிலே 70 பேர்கள் கொடுத்த அந்த வாக்கை பத்ர்களத்திலே நிறைவேற்றினார்களா இல்லையா? ஆக இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய சம்பவம் சகோதரர். அந்த ஹிஜ்ரியினுடைய வருடம்தான் இது. இந்த சம்பவங்களை படிப்பினைகளாக பெற்றுதான் நான் நமது வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த நாட்டில். அதே போல தான் இந்த முஹர்ரத்தினுடைய 9வது 10வது நாளிலே நோன்பு நோக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நோன்பு வைக்க வேண்டும். முஹர்ரத்தினுடைய நோன்பு என்பது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். முஹர்ரத்தினுடைய நோன்பு கடமையாக இருந்தது, ரமலான் நோன்பு வந்த பிறகு அது சுன்னத்தாக்கப்பட்டது. இவைகள் தான் முஹர்ரத்திலே நாம் செய்ய வேண்டிய வணக்கம். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. என்னெல்லாம் நடக்கிறது என்பதை நாங்கள் செல்லவில்லை. ஹிஜ்ரி வரலாறை தெரிய வேண்டும், பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முஹர்ரத்திலே ஆஷுரா நாள் 9வது, ஆஷுரா நாள் 10வது நாளும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த பாடங்களை படிப்பினைகளை பெற்று நாம் தைரியமுள்ள ஒரு சமூகமாக, சகோதரத்துவம் கொண்ட ஒரு சமூகமாக, பரஸ்பரம் அன்பையும் பாசத்தையும் நாம் பல ரீதியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக, அனைவர்களுக்கும் ஒரு உதாரணம் ஒரு சமூகமாக நாம் ஆர்வமாக வரும்பொழுது, எனது ஒரு சகோதரர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஒரு செய்தியை சொன்னார். ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நேற்றைய நாளிலே வாட்ஸ்அப்பிலே அனுப்பிவிட்டார். 2 இளைஞர்கள், ஒன்று வடக்கு சூரங்குடியை சேர்ந்தவராம், இன்னொன்று கோட்டார் அரிக்குத்தர் ஜமாத்தை சேர்ந்தவர் என்று சொன்னார். நேற்றைய நாளிலே வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி மரணித்து விட்டார்கள், நீங்கள் அவர்களுடைய விஷயத்தை தெரியப்படுத்தி துவா செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சாதாரணமாக நாம் கடந்து செல்ல முடியாது. நம்மிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரித்தானவர்கள், அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். படைத்த ரப்புலிடத்தில் அவர்களுக்கும் அவர்களுடைய மண்ணறைகள் விசாலமாக்குவதற்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் சிறந்த குடும்பங்களை, சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுப்பதற்கும் அவருடைய குடும்பத்திற்கு சலாமத்தை, மன நிம்மதியை எந்த வார்த்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. அல்லாஹ் புறத்திலிருந்து சலாமத்து கிடைத்தால்தான் உண்டு. சலாமத்தை கொடுப்பதற்கும் நாம் அதிகமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக என்று கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.